ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆர் கிராஃப்ட் ஜோன். நம்ம இன்றைக்கி 2 ஏர் கிளிப்ஸ், ஆர்டிஃபிஷியல் முல்லைப்பூ அண்ட் மயிலிறகை வச்சு எப்படி பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏர் கிளிப் செய்கிறதுக்கு பேசிக்காக நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து டிஷ்யூ பேப்பரில் செஞ்ச முல்லை பேட்ஸ் அண்ட் பீகாக் ஃபெதர்ஸ் தான். ஸோ இந்த டிஷ்யூ பேப்பரில் செஞ்ச முல்லை பேட்ஸ் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இந்த ஏர் கிளிப் செய்கிறதுக்கான மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நான் என்னென்னன்றதை வந்து இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இதோட நேம்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளிப் செய்கிறதுக்கு ஒரு மயிலிறகை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா கரெக்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சுட்டு ஒரு OHP ஷீட்டில் வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக அந்த மயிலிறகை வந்து அது மேலே எதுவும் ஓவர்லாப்லாம் ஆகாமல் கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு, ஒரு வேளை வந்து ஏதாவது அந்த ஃபெதர்ஸ் வந்து கொஞ்சம் கோணையாக இருந்ததுன்னா ஒரு டூத் பீக் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த OHP ஷீட்டை நான் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா வீடியோவில். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டில் ஒரு கண் வடிவில் இருக்க மாதிரி ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணிக்கிட்டு, அதை வந்து அந்த மயிலிறகு மேலே வச்சு கரெக்டாக வந்து அந்த மயிலிறகுல அந்த கண் மாதிரி இருக்குது இல்லையா, அது கவர் ஆகுற மாதிரி அந்த கார்ட்போர்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த அவுட்லைனை வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு பேஸ் ஃபஸ்ட்டு. ஸோ வந்து நீங்கள் இந்த அவுட்லைனை வந்து கொஞ்சம் பொறுமையாக கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃபெதர்ஸ் லைட்டாக வந்து ஏதாவது கோணையாக வந்தால் கூட அந்த ஃபெதர்ஸ்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. இது நம்ம முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபெதர்ஸை நம்ம டெக்கரேட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்னு நான் இதை ஒரு பிளாஸ்டிக் டப்பா மேலே வச்சுட்டு அப்புறமா வந்து பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு திருப்புறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு டப்பா மேலே ப்ளேஸ் பண்ணி பண்ணணுன்னா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த இப்போ நமக்கு வந்து இந்த ஃபெதர் வந்து ஒரு கண் வடிவத்தில் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கண் வடிவத்தையே ஃபாலோ பண்ணி நம்ம இதுக்கு வந்து அந்த ஸ்டோன் செயின் ஒட்டுறோம் ஃபஸ்ட்டு அவுட்லைனுக்கு. நான் வந்து ஒயிட் கலர் கோல்டன் ஸ்டோன் செயின் தான் ஒட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயர் வந்து நான் இதை வச்சு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து ரெட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டுறேன். திரும்பவும் வந்து இதே ஒயிட் கலர் ஸ்டோன் செயினை ஃபாலோ பண்ணி 3 லேயர் பார்டர் மாதிரி கொடுத்து இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம இப்போ இந்த 3 லேயரும் வந்து ஒட்டி முடித்த பிறகு நமக்கு ஒரு ஐ ஷேப்பில் வந்து அந்த மயிலிறகு கிடச்சிருக்கு. எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ஐ ஷேப்டு மயிலிறகை வந்து நம்ம முல்லைப்பூக்களை வச்சு டெக்கரேட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் இப்போ ஆர்டிஃபிஷியல் முல்லைப்பூ டிஷ்யூ பேப்பரில் செஞ்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் டெக்கரேட் பண்ண போகிறேன். இதோட காம்புகளை வந்து நீங்கள் பாதியாக வெட்டி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே. வெட்டி வச்சுட்டு நான் இப்போ இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற மாதிரி அந்த அந்த ஐ ஷேப்டு மயிலிறகு இருக்குது இல்லையா பேஸு, அதை சுற்றி வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஏர் கிளிப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வந்து நான் இப்போ ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த பிளாஸ்டிக் டப்பாவை திருப்பிட்டு அடுத்த சைடும் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே வந்து சுற்றி பேஸ்ட் பண்ணிக்கிட்டோன்னா இந்த கிளிப் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும். இது ஃபினிஷ் பண்ண பிறகு பேக் சைடை வந்து பீவாக்ஸ் ஷீட்டை வந்து இதே ஷேப்பில் ஒரு பேஸ் கட் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா
பேக் சைடும் வந்து நம்ம மறைச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சென்டர் ஏர் கிளிப்பு நான் வந்து இங்கே ஒரு 7 இன்ச்சுக்கு இருக்க சென்டர் ஏர் கிளிப் எடுத்திருக்கேன் கோல்டன் கலர். அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணோன்னா நமக்கு இந்த சென்டர் ஏர் கிளிப் கிடச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு கிளிப் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஏர் கிளிப் செய்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த மயில் இறகு தான் பேஸாக எடுக்க போகிறோம். இது வந்து அந்த மயில் இறகோட கண் இருக்குது பாருங்கள், அந்த ஷேப்லேயே வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதோட அவுட்லைனை லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு, திரும்பவும் ஒரு OHP ஷீட்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி, அந்த மயில் இறக அதில் பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணி நல்லா காய வச்சுடுங்க. அ கொஞ்சம் ஒரு 2 ஹார்ஸ் காஞ்ச பிறகு, நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து இதில வந்து இந்த ஜர்தோசி த்ரெட் இருக்கு பார்த்தீங்களா? அத வச்சு தான் வந்து நான் இத இப்ப டெக்கரேட் பண்ண போறேன். அ ஸோ கொஞ்சமா வந்து அந்த அ ஸ்ப்ரிங் மெட்டீரியல எடுத்து, நீங்க வந்து திரும்பவும் அந்த மயிலிறகோட கண்ணு ஷேப்பு அத சுத்தி அப்படியே வந்து இந்த ஜர்தோசி மெட்டீரியல வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மெட்டீரியல் பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி அப்படியே இழுத்துரும். அ ஸோ வந்து நம்ம அத கொஞ்சம் லூஸ் விட்டு பார்த்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அ இது வந்து நான் 2 லேயர்ஸ் குடுத்துக்கிறேன். இந்த அவுட்லைன் நம்ம ஒட்டும்போது, நீங்க அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு டூத் பிக் ஏதாவது யூஸ் பண்ணி, அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்து ஒட்டிக்கோங்க. அந்த மயிலிறகோட கண்ணு ஷேப்லேயே வந்து நம்ம அவுட்லைன் குடுத்த பிறகு, 2 லேயர் நம்ம அவுட்லைன் குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வெளிய அந்த அவுட்லைனுக்கு வெளிய ரவுண்ட் ஷேப்டு குந்தன் ஸ்டோன்ஸ் ஒயிட் கலர் நான் இங்க எடுத்திருக்கேன். ஸோ அத சுத்தி வந்து நம்ம இந்த அவுட்லைனுக்கு வெளிய பேஸ்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இத ஃபுல்லா இந்த ஸ்டோன்ஸ ஒட்டி முடிச்ச பிறகு, காய விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த அவுட்லைன கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச கிளிப்ல அப்படியே அந்த ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது தான். இந்த முல்லை பட்ஸ வந்து பாதியா கட் பண்ணிட்டு, நம்ம இப்ப இந்த மயிலிறகு ஷேப் இருக்கு பார்த்தீங்களா? அத அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த முல்லைப்பூக்குல பேக் சைட்ல அப்படியே ஒட்டிக்க வேண்டியது தான். ஸோ ரவுண்டா நம்ம அத அப்படியே ஒட்டிட்டோம்னா, இந்த கிளிப்பும் கம்ப்ளீட் ஆயிடும். ஃபைனலா நம்ம அந்த முல்லை பூக்களோட காம்புகள மறைக்கிறதுக்கு ஒரு பீவாக்ஸ் ஷீட்ட அ இந்த பேஸோட ஷேப்லயே கட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்னா, அது மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நான் இங்க ஒரு அலிகேட்டர் கிளிப்ப வந்து பின்னாடி வந்து பேஸ்ட் பண்ணி, இந்த கிளிப்ப வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த 2 கிளிப்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த 2 கிளிப்பும் பிடிச்சிருக்கான்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.